Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to see about the 5th unit. Topic is Anatomy and Embryology. So in previous class we discussed about types of plant tissues. So plant tissues பார்த்தோம்னா two types of plant tissues இருக்கு. One is a meristematic tissues and another one is a permanent tissues. So in the permanent tissues பார்த்தோம்னா it should be classified into two types. One is simple permanent tissues and complex permanent tissues. So நம்ம last classல வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா simple permanent tissues பற்றி பார்த்தோம். So simple permanent tissues அப்படின்னா என்ன, it's a single cell, it's having the same structure and function, ரெண்டுமே வந்து ரொம்ப சேமாக தான் இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ் மூலமாக தான் வந்து நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இட்ஸ் அ ஹோமோஜீனஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோன்னா ஃபர்தர் இட்ஸ் வில் பி கிளாசிஃபைடு இன்டு 3 types. One is parenchyma, and next one is a chlorenchyma, and third one is a collenchyma. So 3 types of simple permanent tissues இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ parenchyma ஒன்று பார்த்தோம், sclerenchyma ஒன்று பார்த்தோம், chlorenchyma அப்படிங்கிறது வந்து parenchymaவில் வந்து குளோரோபிளாஸ்டோட இருக்கிறதா வந்து chlorenchymaன்னு சொல்லுவாங்க. தென் sclerenchymaனா பார்த்தோம், collenchymaனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரன்கைமாவில் பார்த்தோம்னா வந்து ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட், ஸ்டார் ஷேப்டு, டீ ஷேப்டு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு, ஓவல் ஷேப்லலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் அ செவரல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பட் ஆல் தெம் ஃபங்க்ஷன் டுகெதர் ஆஸ் அ சிங்கிள் யூனிட். எல்லா செல்ஸுமே சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது தான் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பார்த்தோம்னா 2 types ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒன் இஸ் xylem அண்ட் phloem. ஸோ xylem அப்படின்னா என்னென்னா, xylem இட்ஸ் யூஸ்டு டு கண்டக்டிங் த வாட்டர். xylem எப்பவுமே வந்து வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. phloem வந்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டிங், ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூ, ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு கொஷின்ஸ் எல்லாம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிராஃபிக் சிக்னல்ஸ் கூட வந்து இதை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒன் வே டிராஃபிக், விச் டிஷ்யூஸ் இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ ஒன் வே, விச் டிஷ்யூ இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ 2 way அப்படின்னு கேட்பாங்க. ஒன் வே அப்படின்னா என்னென்னா, இந்த xylem வந்து கீழே இந்த ரூட்டில் இருந்து பிளான்ட்டுக்கு ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ யூனிடைரக்ஷனல். யூனிடைரக்ஷன் அப்படின்னா வந்து சிங்கிள் டைரக்ஷன் மூலமாக தான் வந்து அதோடைய வாட்டர் கண்டென்ட், அதாவது இந்த ரூட் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டரை கீழே இருந்து மேலே மட்டும்தான் வந்து இந்த xylem எடுத்துகிட்டு போகும். ஸோ இட் இஸ் அ யூனிடைரக்ஷனல் டிஷ்யூ கண்டக்டிங், யூனிடைரக்ஷன்னு சொல்லுவாங்க. இதையே வந்து யூனிடைரக்ஷன்னா ஒன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த phloem பார்த்திங்கன்னா, இந்த phloem எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஃபுட்டு எங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகும், நம்மளுக்கு நார்மலாக இங்கே இருக்கிற லீஃபில் தான் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த phloem பார்த்திங்கன்னா மேலே லீஃபில் இருந்து ரூட் வரைக்கும் ஃபுட்டை எடுத்துகிட்டு போகும். எகைன் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மறுபடியும் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த லீஃபில் அதோட ட்ரீயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ phloem இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ 2 way, அப் அண்ட் டவுன் ரெண்டு மூமெண்ட்டுமே இருக்குது. ஸோ த phloem இட்ஸ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ பை டைரக்ஷனல். ஸோ பை டைரக்ஷன் அப்படின்னா 2 way அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் ரோடை வச்சு 1 way 2 way நம்ம சொல்கிற மாதிரி xylem இஸ் அ 1 way, ஒன்லி 1 way மட்டும்தான் எடுக்கும். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வந்து வெளியே போயிடும். ஆனால் ஃபுட் மெட்டீரியல் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து வெளியே ரிமூவ் பண்ணாது. இது வந்து என்ன பண்ணிக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல்ஸை அப்படியே again it will be taking to the leaf. So it's a common about the xylem and phloem. So the xylem அப்படிங்கிற டேர்ம் வந்து நாக்லி அப்படிங்கிற வந்து 1858 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இட்ஸ் வில் பி derived from the word அப்படின்னு பார்த்தோன்னா xylose, wood அப்படிங்கிற வேர்டில் இருந்து இந்த xylem அப்படிங்கிற வேர்டை வந்து இவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. The xylem which is derived from prochamium. xylem வந்து எதிலிருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ப்ரோகேமியம்லேருந்து உருவாகுது. இட்ஸ் அ பிரைமரி xylem and the xylem which is derived from vascular cambium. அதாவது ப்ரோகேம்பியத்திலேருந்து உருவாகக்கூடிய சைலத்தை வந்து நம்ம பிரைமரி சைலம்னு சொல்லலாம். வாஸ்குலார் கேம்பியத்திலேருந்து உருவாகக்கூடிய சைலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செகண்டரி சைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோகேமியம் வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னா என்னென்னா இதெல்லாமே வந்து இந்த வாஸ்குலார் பண்டில்ஸில் வந்து இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் ஆகிறது, அதே ப்ரைமரி பார்த்திங்கன்னா அப்படியே போக 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 செகண்டரியாக வாஸ்குலார் கேம்பியமாக ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி இந்த பிரைமரி சைலம் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அ புரோட்டோசைலம். புரோட்டோசைலம் மெட்டாசைலம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பெருசாக இருக்கும், அப்புறம் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த ஸ்மால் ஒன்னை வந்து புரோட்டோசைலம்னு சொல்லுவாங்க. இந்த பிக் ஒன் வந்து மெட்டாசைலம். லேட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று சின்னதுமே வந்து இந்த மாதிரி பெருசாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ எகைன் சின்ன சைலம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரைமரி சைலத்தை எல்லாமே வந்து புரோட்டோசைலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாஸ்குலார் கேம்பியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டாக அந்த பிரைமரி கேம்பியம் ஒன்றுமே வந்து எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், மெட்டாசைலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். So this xylem it will be consist of 4 types of cells. xylem பார்த்தீங்கன்னா 4 types of cells வந்து இருக்கு. One is tracheids, vessels or trachea, xylem parenchyma and xylem fiber. So xylem அப்படின்னா இட்ஸ் யூஸ்டு டு கண்டக்டிங் த வாட்டர். இந்த xylem பார்த்திங்கன்னா எதுலேருந்து டிரைவ் ஆகுதுன்னா ப்ரோகேம்பியத்துலேருந்து வந்துச்சுன்னா அது வந்து பிரைமரி xylem. இதே வாஸ்குலார் கேம்பியத்துலேருந்து வந்துச்சுன்னா செகண்டரி xylemனு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி xylem வந்து எலமெண்ட் வந்து புரோட்டோசைலம், ஸ்மாலாக வரது புரோட்டோசைலம். மெட்டாசைலம்ங்கிறது அந்த புரோட்டோசைலத்துக்கு அடுத்தது லேட்டர் இட்ஸ் வில் பி ஃபார்ம்டு ஆஸ் அ மெட்டாசைலம். ஸோ xylem இட்ஸ் வில் பி ஹேவிங் 4 types of cell, that is a tracheids, vessels or trachea, xylem parenchyma and xylem fibers. Let me discuss one by one. So this is a tracheids. So tracheids அப்படின்னா என்னன்னா it's a dead, lignified and elongated cell with tapering end. இந்த மாதிரி tapering endல இருக்கக்கூடியது தான் வந்து xylem. It's lumen in border than that of fibers. In the cross section the tracheids are polygonal in shape. There are different types of cell wall thickening due to the deposition of the secondary wall substance. இது வந்து ஆனுவல் ரிங்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்பைரல்னால் இந்த மாதிரி xylem ஃபார்ம் ஆகிருக்கும். ரெட்டிகுலேட்னா இப்படி இருக்கும். ஸ்க்ளாரிஃபார்ம் அப்படின்னா இந்த மாதிரி. இதே வந்து பிட்டர்டுனா இது ஹோல்ஸ், பிட்டர்டு திக்கனிங். இதெல்லாமே வந்து பார்டர் சென்டர் திக்கனிங். ஒவ்வொரு ஹோல்ஸில் இருக்கக்கூடியது வந்து பாட்டட், இட்ஸ் வில் பி பிட்டர்ட் திக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஷேப்ஸில் வந்து இந்த xylems வந்து இருக்கும் ட்ரக்கெட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வெசல்ஸ். ஸோ வெசல்ஸ் அப்படின்னு வந்து எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் இப்படி எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ த டெட் செல்ஸ் விச் வில் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த ரோ ஆஃப் த வெசல் எலமெண்ட்ஸ் பிளேஸ்டு end to end. They are performed at the end wall. Their lumen is wider than tracheids. Due to the dissolution of entering the cell wall, a single pore is formed at the perforation plate. So this is called as a simple perforation plate. Example magnifera. Magniferaல இந்த simple permanent plate வந்து இருக்குது. So if the perforation plate having many pore, அதாவது இந்த perforation plates வந்து இந்த பிட் மாதிரி நிறையா போர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து மல்டி பெர்ஃபரேஷன் பிளேட்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரியோடென்ட்ரானில் வந்து இந்த மல்டிபிள் perforation plate will be present. So vessels are chief water conducting element in angiosperm and it will be absent in pteridophytes and gymnosperm. இந்த வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் தான் வந்து வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸாக இருக்குது. பட் இட்ஸ் வில் பி ஆப்சன்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பம். இன் நீட்டம் வந்து இட்ஸ் இந்த பிளான்ட் வந்து ஜிம்னோஸ்பம் கேட்டகரியில் வரக்கூடியது. இதில் வந்து வெசல்ஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த வெசல்ஸ் அப்படின்னா இட்ஸ் வில் பி கண்டக்டிங் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ், ஆல்சோ ஆஃபர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட். ஸோ இந்த வெசல்ஸோடைய மெயின் ஒர்க் அப்படின்னு கேட்டோம்னா என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது சிம்பிள் பெர்ஃபரேஷன் பிளேட், மல்டிபிள் பெர்ஃபரேஷன் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வந்து இதில் இருக்கும், ஆப்சண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம். ஆனால் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து நீட்டத்தில் மட்டும் இந்த வெசல்ஸ் வந்து அக்கராக இருக்கும்.
ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே வந்து கண்டக்டிங் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இட்ஸ் ஆல்சோ ஆஃபரிங் ஃபார் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த வெசல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. So the third one is xylem fiber. So the xylem fibers it will be made by sclerenchyma. நம்ம வந்து simple permanent tissues பார்த்தோம்ல, அதில் sclerenchymaனால் ஆனது வந்து இந்த xylem fibers. It's associated with the xylem is known as a xylem fibers. The xylem fibers are dead cells and have lignified wall with narrow lumen. So they cannot conducting the water but being strong providing mechanical strength. இது வந்து வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது, பட் இட்ஸ் ஸ்ட்ராங்லி இட்ஸ் வில் பி ப்ரொவைடிங் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அந்த பிளான்ட்டுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த xylem ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே ஆர் ப்ரெசன்ட் இன் போத் ப்ரைமரிலையும் இருக்கும், செகண்டரி சைலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த xylem ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் xylem ஃபைபர்ஸ் வந்து ஆல்சோ நோன், இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொன்னோன்னா லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ xylem ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு கேட்டோம்னா லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ். So next type is the xylem parenchyma. So the xylem parenchyma, that is a cell associated with the xylem, that is a xylem parenchyma cell. It's a living cells. Parenchyma naale vandu it's a living cells in xylem tissues. It will be made up of parenchyma cells. It will be made up of cellulose. It will be arranging as a longitudinally along the long axis, that is called as a axial பேரன்கைமா. இதில் வந்து ரே பேரன்கைமாஸும் இருக்குது. இப்படி வந்து இந்த ரேவாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இருக்குது, ரேடியல் ரேஸ்லேயும் இருக்கும். த செகண்டரி சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆக்சியல் அண்ட் ரே பேரன்கைமா. ஆக்சியல் பேரன்கைமாவும் இருக்கும், இதே ரே பேரன்கைமாவும் இருக்கும். ஸோ இந்த பேரன்கைமாவோடைய மெயின் ஒர்க் என்ன? இந்த xylem parenchymaஸோட மெயின் ஒர்க்னா ஸ்டோரிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் த கண்டக்டிங் ஆஃப் வாட்டர். வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த xylem parenchyma ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் த லிவிங் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் we will discuss about the phloem. ஸோ phloem அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? இட்ஸ் will be conducting the food material, that is a complex system of vascular tissues. இந்த phloem அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது வந்து சி நாக்லி in the 1858. ஸோ phloem it will be derived from procamium. இதே தான் xylem மாதிரியே தான், ப்ரோகேமியத்துலேருந்து வந்துச்சுன்னா ப்ரைமரி phloemனு சொல்லுவோம். இதே வாஸ்குலர் கேம்பியத்துலேருந்து வந்துச்சுன்னா இதை வந்து செகண்டரி phloem அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர்லியர் ஃபார்ம்டு ப்ரைமரி phloem அதே தான். நம்ம எப்படி புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம் சொன்னோம்ல, அதே மாதிரி ஏர்லியராக வந்துச்சுன்னா வந்து புரோட்டோஃப்ளோயம்னு சொல்லுவோம். அதே மாதிரி புரோட்டோஃப்ளோயத்தில் இருந்து வந்து வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டாஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோஃப்ளோயம் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டிங்காக இருக்கும். இட்ஸ் வில் பி க்ரஷ்டு வித் டெவலப்பிங் ஆஃப் த மெட்டாஃப்ளோயம். So this phloem it will be consist of 4 types of cells. It will be conducting of the 4 types of cells, that is the Cu elements, companion cells, phloem parenchyma and phloem fibers. So phloem consists of 4 types. Xylem எப்படி 4 different types of cells இருந்துச்சோ, the same way the phloem also it will be consist of 4 different types of cells, that is the Cu elements, companion cells, phloem parenchyma and phloem fibers. So let me see about the Cu elements. The Cu elements are the conducting of the elements of phloem. It's are 2 types, அதாவது Cu cells இருக்கும் and it will be having the Cu tubes. So Cu cells அப்படின்னா என்னன்னா it will be found in pteridophytes and gymnospermsல இருக்கும். The cell having the Cu areas of the lateral wall only. Lateral wallsல மட்டும்தான் இருக்கும். It's not associated with the companion cells. Companion cells கூட வந்து இது associate ஆயிருக்காது. So Cu tubes are long tube-like conducting elements in phloem. They are formed for the series of cells called Cu tube elements. The Cu tube elements are arranged one above the other. ஒன்றுக்கு மேலே ஒன்று. இதுதான் Cu tubes தான். இது வந்து இன்னொரு Cu tubes. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்ச மாதிரி it will be arranging above to other form the tube. So end it will be conducting the pores. It's look like a Cu. Cu சல்லடை மாதிரி இந்த மாதிரி போர்ஸோட இருக்கும். That is called as a Cu plate. So இதிலிருந்து தான் வந்து it will be used to conducting transporting the food materials. So just you can look at this picture. This is a Cu plate. So this is a Cu tube.
phloem parenchyma. This is a companion cells. In the tube மூலமா தான் வந்து it will be used to conducting the food material. So next one is the companion cells. So companion cells, that means it's a thin walled elongated specialized parenchyma cells. So parenchyma cells நாலே it's a living cells. இதில் வந்து CU elements வந்து இருக்கும். It's a living and it's having the cytoplasm and prominent nuclei. They are connected to the CU tubes through pit found in the lateral wall. Through this pit, cytoplasmic connections are maintained between the elements. So pit அப்படினா என்னன்னா, it's a thinner portion, small thinner portion. It will be adjusted in the cell wall. It will be using for the communicating exchange. Fluid வந்து exchange பண்ணுறதுக்கு, வெளியே இருந்து உள்ளிருந்து வெளியேன்னு exchange பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So pits are formed on the cell wall is due to the lack of secondary wall material. So pits appearing circular, oval or angular in surface area. It's a types இது வந்து simple pit and border pit. border pitனா இப்படி ஓரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ சிம்பிள் பிட் அப்படின்னா வந்து ப்ரைமரி வால் வித்தவுட் எனி செகண்டரி வால்ஸ் எதுவுமே இருக்காது. யூனிஃபார்மாக வந்து அதோட பிட் சாம்பஸ் வந்து இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட். அது வந்து சிம்பிள். இதே வந்து பார்டர்டு பிட்னா எப்படி இருக்கும்னா, அந்த வாலில் வந்து இந்த பார்டரில் வந்து இந்த பிட் இருக்கும். தட் இஸ் அ பார்டர். இட்ஸ் வில் பி த செகண்டரி திக்கனிங்ஸ் இட்ஸ் வில் பி அப்பியர். phloem parenchyma. So the phloem parenchyma அப்படின்னா பார்த்தீங்கன்னா, the parenchyma cells it will be associated with the phloem, that is called as a phloem parenchyma. It is a living cell. இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, it will be store the starch and fat. ஸ்டார்ச்சையும் ஃபேட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. And also it's used to containing the resins and tannins in some plants. So primary phloem it will be consist of axial parenchyma. ஸோ ப்ரைமரி ஃப்ளோயத்தில் நார்மலாக ப்ரைமரி ஃப்ளோயத்தில் வந்து என்ன இருக்கும்னா, இந்த ஆக்சியல் பேரன்கைமாஸ் இருக்கும். அண்ட் செகண்டரி ஃப்ளோயம்ஸ் இட்ஸ் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆக்சியல் அண்ட் ரே பேரன்கைமா. ஸோ தே ஆர் ப்ரெசன்ட் இன் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் டைகாட்ஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த டைப்ஸில் பார்த்தோம்னா, ஜைலத்தில் எப்படி நம்ம புரோட்டோசைலம் மெட்டாசைலம் சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃப்ளோயத்துலேயும் பார்த்திங்கன்னா புரோட்டோசைலம்ஸ் இருக்குது, மெட்டாசைலம்ஸ் இருக்குது. த சேம் த ஆக்சியல் பேரன்கைமா இருக்கும், ரே பேரன்கைமா, போத் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னென்னா, xylem இட்ஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட்டிங் த வாட்டர் மெட்டீரியல் அண்ட் த phloem இட்ஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட்டிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். phloem ஃபைபர்ஸ் இட்ஸ் வந்து பேஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைபர்ஸ்னாலே வந்து இட்ஸ் அ டெட் செல்ஸ், ஸ்க்லீரன்கைமானால அசோசியேட் ஆனது தான். with phloems are called phloem fibers or bast fibers. They are narrow, vertically elongated cells with very thick walls and small lumen. So among the four phloem elements, the phloem fibers are the only the dead tissues. இதில் கம்பேனியன் செல்ஸ், CU டியூப்ஸ் இதெல்லாம் பார்த்த, வெசல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்லங்க. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளோயம் ஃபைபர்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அது டெட் செல்ஸ் தான். இது ஒன்று தான் வந்து டெட் செல்ஸ். இட்ஸ் ஆர் கிவனிங் த ஸ்ட்ரென்தனிங் ஆஸ் வெல் ஆஸ் அ சப்போர்ட்டிங் டு த செல்ஸ். அந்த செல்லுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்கோட நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறது வந்து இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸோடைய ஒர்க். ஸோ டிஃப்ரென்ஷியேட், இது வரைக்கும் நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பார்த்தோம், பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். அதோடைய டிஃப்ரென்ஷியேட், இது செல் டிவிஷன்ஸ் இருக்கும், இட்ஸ் டூ நாட் டிவைட். இன் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது, இட்ஸ் ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். இதில் வந்து ஸ்மால் அண்ட் ஐசோமெட்ரிக்காக இருக்கும். இட்ஸ் அ வேரியபிள் இன் ஷேப்ஸ் இன் சைஸ். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும், இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். வேக்யூல் ஆப்சண்ட், ப்ரெசன்ட். செல் வால் இஸ் தின் அண்ட் திக். ஸோ இன்ஆர்கானிக் இன்க்ளூஷன்ஸ் ஆர் ஆப்சண்ட், இதில் வந்து ப்ரெசன்ட். இது வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூ அபவுட் த மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது பார்த்தோம்னா கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா, ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்லீரைட். இப்போ கோலன் கைமானா இது வந்து லிவிங் செல்ஸ், டெட் செல்ஸ். இட்ஸ் கண்டெய்னிங் புரோட்டோபிளாசம். இட்ஸ் செல்ஸ் ஆர் எம்டி. த செல்ஸ் ஆர் செல்லுலோசிக். இதில் வந்து செல்லுலோசிக்னால ஆகிருக்கும். இது வந்து லிக்னிஃபைடாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா திக்கனிங் ஆஃப் செல் வால் இஸ் நாட் யூனிஃபார்மாக திக்கனிங் இருக்காது. ஆனால் இதில் வந்து திக்கனிங் நாட் யூனிஃபார்மாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா திக்கனிங் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இட்ஸ் கீப் த பிளான்ட் பாடி சாஃப்டாக வச்சுருக்கு கோலன் கைமா. இது வந்து இட்ஸ் வெரி ஸ்டிஃப் அண்ட் ஹார்ட். ஏன்னா ஸ்க்லீரன் கைமானாலே வந்து டெட் செல்ஸ்.
இதில் வந்து கோலன் கைமாவில் பார்த்திங்கன்னா chloroplast, sometimes it have a chloroplast, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா they are not having the chloroplast. ஸோ இதே ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்ளீரைடுக்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோன்னா ஃபைபர்ஸ் அப்படின்னா வந்து லாங்காக இருக்கக்கூடிய செல்ஸ், இதே ஸ்க்ளீரைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்ஸாக இருக்கக்கூடிய செல்ஸ். இது நேரோ எலாங்கேட்டட் பாயிண்டட் எண்டாக இருக்கும். இட்ஸ் யூஸ்வலி ஷார்ட் அண்ட் ப்ராட். இட்ஸ் அக்கர்ஸ் இன் பண்டில்ஸ். இட்ஸ் அக்கர்ஸ் இண்டிவிஜுவலி ஆர் இன் ஸ்மால் குரூப்ஸ். இட்ஸ் காமன்லி அன்பிரான்ச்டு. இந்த ஃபைபர்ஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். இட்ஸ் மேபி பிரான்ச்டு. It's derived directly from meristematic tissues. The fiber வந்து meristematic tissuesல வருது. இந்த sclerites வந்து secondary sclerosis parenchyma cellsல இருந்து இது develop ஆகுது. So it will be differentiate between the tracheids and fibers. So tracheids அப்படின்னா it's not much elongated. It's a long cells. It's oblique end walls. It's a tapering wall. இதில் வந்து thick fibers இருக்கும். இதில் வந்து thick, it's not a thick, இதில் வந்து திக் இருக்காது. இதில் வந்து திக் அண்ட் லிக்னிஃபைடாக இருக்கும். இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் திக்கனிங்ஸ் இருக்குது. இட்ஸ் ஒன்லி பிட்டர்ட் திக்கனிங். பிட்டர்ட்னா அது சின்ன ஹோல் திக்கனிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதோடைய மெயின் ட்ரக்கீட்ஸோடைய மெயின் ஒர்க் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட். அதே ஃபைபர்ஸோட வந்து இட்ஸ் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட். இதில் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் இட்ஸ் வில் பி கண்டக்டிங், ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டக்டிங் த வாட்டர் கண்டென்ட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. So difference between the CU cells and CU tubes. CUs அதாவது ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய CU செல்ஸுக்கும் டியூப்ஸுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம்னா it have no companion cells. இதில் companion cells இருக்கும். இதில் do not form as a CU plates. இதில் வந்து CU plates வந்து it will be confined to the CU plates. இதில் வந்து it's not well differentiated. இதில் வந்து well differentiatedஆக இருக்கும். The elongated cells are quite long with டேப்பரிங் எண்ட் வால். டேப்பரிங் எண்ட் வாலாக இருக்கும். இதில் வந்து டேப்பரிங் எண்ட் வால் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அண்ட் நியூமரஸ், இதில் லாங்கர் அண்ட் ஃபியூவர்ஸ். இது வந்து டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸில் இருக்கும். இது வந்து ஒன்லி இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் ஆஞ்சியோஸ்போம். So this is the overview of the lesson. Plant tissues, permanent tissues and meristematic tissues. இதில் பார்த்தீங்கன்னா simple permanent tissues, complex permanent tissues. So simple பார்த்தீங்கன்னா parenchyma, collenchyma, sclerenchyma. இதே complex பார்த்தீங்கன்னா xylem and phloem. So tracheids, vessels, xylem, parenchyma, xylem fibers. Phloem பார்த்தீங்கன்னா xylem tubes, CU tubes elements, companion cells, phloem parenchyma and phloem fibers. So meristematic tissues பார்த்தீங்கன்னா apical meristem, intracalary meristem and lateral meristem. So these are about the plant tissues. So this is the overview of the lesson. Overview na இந்த compound tissuesல வந்து xylem பார்த்தோம், phloem பார்த்தோம். xylem na water conducting யூஸ் ஆகுது. phloem அப்படினா வந்து food conducting யூஸ் ஆகுது. xylem is having the 4 types of elements. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ட்ரக்கீட்ஸ், வெசல், xylem parenchyma, xylem fibers. இதே வந்து phloem பார்த்தோம்னா CU tubes, companion cells, phloem parenchyma and phloem fibers. So let me practice some questions regarding this topic. So which of the following are complex permanent tissues? இதில் எது வந்து complex permanent tissues? Option A parenchyma, collenchyma, sclerenchyma. Option B xylem, phloem and epidermis. Xylem, phloem, parenchyma and xylem. So complex permanent tissues நால என்னதான் வரும்? Xylem and phloem is a correct answer. Next, xylem tissues is primarily responsible for. Xylem வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? Transport of water, transport of food, sugar, transport of water and minerals, structural support, photosynthesis. So xylem அப்படினாலே it's used to transporting water and minerals. So which of the following is a component of xylem? இதில் வந்து எது வந்து component of xylem? CU tubes, companion cells, tracheids, God cells. ஸோ இந்த CU tubes, companion cells எல்லாம் வந்து phloemல வரக்கூடியது. xylemல வரதெல்லாம் எதுனா tracheids. இதுதான் வந்து xylemல வரக்கூடிய ஒன்று. xylem and phloem together form the. xylemum phloemum சேர்ந்து எதைய ஃபார்ம் பண்ணுது? terminal tissue system, crowned tissue system, vascular bundle, root system. ஸோ இது ரெண்டு xylemum phloemum சேர்ந்து உருவாக்கக்கூடியது vascular bundle. This is the vascular bundle. இதில் பார்த்தீங்கன்னா இது campium,
இதில் வந்து ஃப்ளோயம் இருக்கும், இங்கே வந்து ஜைலம்ஸ் இருக்கும். ஸோ ஜைலமும் ஃப்ளோயமும் சேர்ந்து வாஸ்குலர் பண்டல்ஸ் தான் உருவாக்கும். ஃப்ளோயம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ், ஃப்ளோயம் வந்து என்னன்னு சொல்லலாம், wood based foot vascular tissues, water vascular tissues. ஸோ வாட்டர் வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னா வந்து எது சொல்லுவோம், ஜைலம் தான் வந்து வாட்டர் வாஸ்குலர் டிஷ்யூஸ். அப்போது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபுட் வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஃபுட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ளோயம். ஏன்னா ஃப்ளோயத்தோடைய ஒர்க் என்ன, ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் you are about to understand this video. So we will discuss on the next video. In next class we will discuss about the facts. Recognize the 3 types of tissue system in plant. So tissue systemத்தில் பார்த்தோம்னா 3 types of tissue systems வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா எபிடெர்மல் tissue system, fundamental or ground tissue system and vascular tissue system. So in the 3 types of tissue system we will discuss on next class. Study well. Thank you.